ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்சு எங்கே போயிட்டுருக்கேன்னா பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டி நகர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் வருது. அதை நாங்கள் எத்னிக் டேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக ஷாப்பிங் போகலான் இருந்தோம். ஸோ லைட்டாக ஏதாச்சும் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 போல் கிளம்பலாங்கிறது தான் பிளான். இதுதான் என் வீட்டில் எனக்கு பிடிச்ச பிளேஸ், இந்த புத்தா ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வெங்காயம் வெட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து செஞ்சிட்ருந்தோம். ஜான்வரி மாதிரியே இல்லை, செம்ம வெயில். ஸோ அந்த சந்துக்குள்ளே கரெக்டாக ஒரு அக்கா இளநீ விற்றுட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இளநீ வாங்கலான்னு போனேன். இந்த குட்டி இளநீ வந்து 50 ரூபா சென்னையில். சரி பரவாயில்லன்னு அதை வாங்கி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு செய்ய கிச்சனுக்குள்ளே போனேன். நான் வந்து ப்ரெட் ஆம்லெட் போடலான்னு இருந்தேன், ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தனால. ஆனால் ப்ரெட்டுக்கு வந்து முட்டை எப்படி ஊற்றுறோன்னே பார்க்காம அவசரமாக ஊற்றிட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு என்னடா ஆம்லெட் மாதிரி போட்டோன்னு. அப்புறம் அதுக்கு மேலே ப்ரெட் போட்டு ஒரு கலவையில் நானே புதுசாக ஒன்று செஞ்சேன். அதில் வந்து நான் என்னமோ மேலே கொஞ்சம் பால் வேற ஊற்றி, பிகாஸ் வந்து எனக்கு ப்ரெட்டில் வந்து பால் டிப் பண்ணி போட்டால் பிடிக்கும். சின்ன வயசில் வந்து எனக்கு அது மாதிரி தான் கொடுப்பாங்க சைல்ட்ஹுட்டில். அதனால அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஏதோ கலந்து ஒரு கலவை மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கிளாஸ் பாலில் அம்மா அரைச்சி கொடுத்த கஞ்சி மிக்ஸ், இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வச்சு அரைச்சி கொடுத்தாங்க. அது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்புறம் நான் போட்ட அந்த ஒரு ப்ரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட் கூட ஃபுல்லாக கதை பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் 3:30 தான் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செய்யலான் இருந்தோம். ஸோ வந்து அதுக்கு வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய் தூள்னு என் ஃப்ரெண்ட் ஒன்று போடுவாள். ஸோ அவள் ரெசிப்பிலே நாங்கள் வந்து செஞ்சிட்ருந்தோம். நான் சின்ன வயசுலேருந்து அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டதே இல்லை. பிகாஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் செஞ்சதில்லை. நான் வந்து இங்கே சென்னையில் வீடு எடுத்த அப்புறம் தான் சாப்பிட்டு பழகினேன். இது கோயம்புத்தூர் சைட் ஸ்பெஷல்னால என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர் தான், அவள் வந்து சூப்பராக செய்வாள். மசாலாலாம் போட்ட அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ட்ரையாக இருக்குதுன்னு. கொஞ்சம் அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியும் பருப்பையும் ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம். அது குக்கருக்குள்ளே ஆட் பண்ணி அப்புறம் வந்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் ஆன்லைனில் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராம் பேஜில். ஹாஃப் சாரீ, ஏன்னா எத்னிக் டே கட்டலான்னு. அது வந்து லேட்டாக டெலிவரி போட்டிருந்துச்சு. ஆனால் என் நல்ல நேரம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு நான் போய் வாங்கினேன். பார்த்தா எனக்கு குவாலிட்டி சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதை நாங்கள் ரிட்டர்ன் போட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் அக்கா வந்திருந்தா அதை பார்க்குறதுக்கு, ஏன்னா அவள் தான் ஆர்டர் பண்ணால். அப்புறம் அவளும் வேணாம் ரிட்டர்ன் போட்டுடலான்னு சொன்னால். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேரும் தான் டி நகர் போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் எனக்கு போடலான் இருக்கேன். இந்த ஒயிட் கலர் டேங்க் டாப், அதுக்கு மேலே வந்து இந்த ஷ்ரக்கு, ரெண்டுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். ஒயிட் கலர் வந்து போட்ட அப்புறம் தான் வந்து எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பிளாக் கலர் டேங்க் டாப் மாற்றிட்டேன். குளித்ததுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கூட போடல, என்னோடய பேர் ஸ்கின். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேவரட்டான பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல். இதோட பேக்கேஜிங் இப்போ ரீசெண்டாக மாற்றிட்டாங்க, பட் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதான் நான் எப்போயுமே ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ச் கட்டிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டேன். ஐ நோ வந்து சன் செட் ஆக போகுது, ஆனால் நான் சன்ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லிட்டு டாக்டர் ஷெத்தோட சன்ஸ்க்ரீன் அதுவும் போட்டு, சன்ஸ்க்ரீன் நல்லா அண்டர் ஏரியாஸில் ஃபுல்லாக, ஃபேஸ் ஃபுல்லாக, அப்புறம் நெக்குக்கு பின்னாடி எல்லா இடமும் மறக்காமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோச்சா ஷேட். ஐஐடிக்குள்ள விடுவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி நீ சும்மா உள்ள விட மாட்டாங்க, ஏதோ இது வச்சு தெரிஞ்சவங்க. இட்டியூரோட லிப் அண்ட் சீக் டின் போட்டுக்கிட்டேன். என்னோடய ரூம்மேட் வந்து ஒரு காம்படிஷனுக்காக ஐஐடி மெட்ராஸ் போயிருந்தா. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தலை சீவிட்டு ஆட்டோ புக் பண்ணிடுங்க, என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் சீக்கிரம் கிளம்ப சொல்லி, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு. ஸோ ஆட்டோ புக் பண்ணிடுங்க, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கைஸ், நான் இது புதுசாக வாங்கினேன் கிறிஸ்மஸ்க்கு. உங்களை யாருக்காச்சும் போட்டு விடுவா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் லைஃப்லேயே ஐஷேடோ. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன், லைட்டாக போட போகிறேன். போடலாம். ப்ரெஷ் எல்லாம் இல்லை, ஆனால் அந்த அக்கா கையிலே போட்டால் நல்லா இருக்கும்னாங்க. எனக்கு போட நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன்.
ஆரஞ்சுக்கு இந்த ஆரஞ்சு ஐ ஷேடோ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு போட்டுட்டு நான் அப்புறம் ஐலைனர் போட்டேன். ஐலைனர் வந்து எனக்கு கேமரா பார்த்து லைக் ஃபோன் கேமரா பார்த்து போடுற அளவுக்கு இன்னும் நான் பழகலை. இரு நான் வந்து பார்க்குறேன். எதுக்கு சாரிக்கா இப்போ போடவா? ஸோ நான் தனியாக போய் அதை நார்மல் மிரரில் பார்த்து போட்டேன். பிகாஸ் நான் ஐலைனரில் இப்போ தான் பிகினரில் இருக்கேன். ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஓகேவா? ரொம்ப போட்டு நல்லா இருக்கு. ஈவனா இருக்குல்ல ரெண்டு கண்ணையும். நீ வந்து ரொம்ப இப்படி இருக்க மாட்டல. ஒரு பெர்ஃப்யூம் அரைச்சு கொடுங்க எனக்கு அப்படியே. இந்த வீட்டோட பெர்ஃப்யூம் அடிச்சலாம் ஒரு வேணா கொடுத்தா நானே அடிச்சுப்பேன். தேங்க்யூ. ஹலோ நல்ல ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல நல்ல ஃப்ரெண்ட் ஜிபே நம்பர் சொல்லுங்கண்ணா. ஆனால் அந்த vlog எடுக்கிறவங்க பாவம் தான் எடுத்துகிட்டே வர சொல்கிறாங்க. உள்ள போய் இடம் இருக்கு பாருமா பாருங்க. எடுத்து போட்டு பார்க்க சொல்லுவா கிடக்குறாளே இவன். போத்தீஸ் வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வேறு கடை பார்த்துட்டு கடைசியாக வரலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். நல்லா இருக்குவா? உனக்கு எந்த கலர் வேணும்? இது ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. இருக்கும் டைட்டா இருக்கா? ரொம்ப டைட்டா இருக்குன்னா ஓகேவா? ஆக்சுவலி இது பாரு, இது கீழே எப்படி இருக்கா? கீழே இருக்கா? அது எதுவுமே பீஸ் வேணா தரேன். இதெல்லாம் நானே எப்படி போட்டு வச்சிருக்கேன். கஸ்டமர் வாங்குறாங்க, நான் டிசைன் பார்த்தோம்னு திருப்பி அடுத்த கஸ்டமர் வந்துடுவாங்க. ஓகே இதாக இல்லை. நீ வந்து ஒரு கையில் ஆக்சுவலி நீ இது இவ்வளோ வாங்குறதுக்கு நீ ரெண்டு கையில் இது போடலாம். போடலாம். இந்தாங்கண்ணா. சாரி எடுக்கலாமா ஹாஃப் சாரி எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அந்த கடையில் போய்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சாரி தான் பார்த்தோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கட்டி விட்டுட்டு இருந்தா. நாங்கள் பண்ணுற அலப்பறையை பார்த்துட்டு அப்புறம் அந்த கடைக்காரவங்க அவங்களே வந்து கட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. கட்டின அப்புறம் தான் பார்த்தோம் அந்த இது உல்ட்டாவாக கட்டியிருந்தோம். சரி ஓகே நான் அதை மாற்றலான்னு பார்த்தா நான் பிடிச்சிருந்தேன் ஸ்கர்ட்டை, அதை தெரியாமல் கீழே விட்டுட்டேன். ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த காட்டிகிட்டு இருந்த அண்ணாவே வந்து கட்டி விட்டாங்க. ஸ்னேகா சுத்திட்டு இருக்கா. சரி நல்லா இருக்கு.
மிரர் கிட்ட போய் பாரு. அதுக்கப்புறம் அந்த காட்டிகிட்டு இருந்த அண்ணா வந்து அந்த வெல்க்ரோ மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் சாரி கரெக்டாக ப்ளீட்ஸ் மாதிரி மடித்து வச்சு விட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 2400 வந்துச்சு. ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து எத்னிக் டேக்கு மட்டும்தான், அந்த ஒரு நாளைக்காக இது வாங்கி ப்ளஸ் நான் ஸ்டிச்சிங் வேறு கொடுக்கணும். ஸோ அவுட் ஆஃப் பட்ஜெட் போகிறனால நான் இது ஹோட்டலில் வச்சுட்டு சாரீ பார்க்கலான்னு போயிட்டேன். உள்ள போடு. பண்ணு சொருது. இது வச்சுக்கோ. இன்னொரு கலர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் பாரு. இது நல்லா இருக்கு. இதே மாதிரி வேற இருக்கா? இது ஒன்று எடுத்துவாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லை, இன்னொரு பீஸ் எடுத்துவாங்க. இது வந்து அந்த ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சது வேணா உங்ககிட்ட காமி. கோல்டன்ல நல்ல ஜுவல் போட்டாதான் சாரிக்கு எடுப்பா இருக்கும். நீ பார். ஓகே, அம்மா கிட்ட கேட்டுக்கோ. நல்லா இருக்கு. ஜுவல் எடுப்பா போடணும். இது நீ நான் வந்து டார்க் பர்பிள் ஒரு பிரிஞ்சால் கலரில் சாரீ பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு டார்க் பர்பிள் தான் இது. ஓகே, எனக்கு பிடிச்சதுனால அந்த சாரீ எடுத்துட்டோம். வெளியே வந்தோடனே என் ஃப்ரெண்ட் அங்கே சாஃப்டி நல்லாயிருக்கும்னு சொன்னான். நான் வந்து சுகரே சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன். சரி ஓகே, எனக்கு சீட் டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போனோம் ஸ்டிச்சிங் கொடுக்குறதுக்கு. அங்கே 1 hour ஸ்டிச்சிங் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கொடுத்துட்டோன்னா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். அங்கே போனோன்னா அவங்களே வாலண்டியராக வந்து கூப்பிட்டாங்க, ஸ்டிச்சிங்காக வாங்கன்னு. ஸோ அதே மாதிரி அங்கே போய் 1 hourனு சொன்னாங்க. ஆனால் 2.5 hours கழிச்சு தான் வந்து கொடுத்தாங்க. ஸ்டிச்சிங் போய் கொடுத்தோன்னே இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குன்னு 2 hours கழிச்சு வர சொன்னாங்க. நாங்கள் 6:30 கொடுத்தோம், அரௌண்ட் 8:30 வர சொன்னாங்க. ஸோ டைம் ஓட்டுறதுக்காக நாங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேச்சுரல்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு பார்லர் போகணுன்னு. ஸோ அங்கேருந்து ரூட் போட்டு நாங்கள் நடந்தே வந்து பார்லர் போயிட்டு போகிற வழியில் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மதியானம் வீட்டில் சாப்பிட்டது. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். அப்புறம் அத்தோ ஷாப் இருந்துச்சு. அப்புறம் ஒரு எக் அத்தோ வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நூடுல்ஸ் கொஞ்சம் மொத்தமாக இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதுவரை ஐப்ரோஸ் எடுத்ததே இல்லை. அவள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறா. ஸோ அவள் ரொம்ப பயத்தில் இருந்தா. எப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு பயமாக்கா வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திடப்படுத்திக்கோ மனசு. ஓகே. ஐஷு திருப்பி ப்ளவுஸ் வாங்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு. அப்போது இந்த கடையில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கிளாஸ் பார்த்தேன். அது வந்து 15 rupees தான். ஸோ அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு உண்டியல் 45 rupeesக்கு. அது ரெண்டும் நான் வந்து இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வெளில நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கீ செயின் ஷாப்பில் செம்ம க்யூட்டாக கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் எல்லாமே இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்து வாங்கினோம். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் கடலை வாங்கினா. சாப்பிட்டுட்டே அந்த ப்ளவுஸ் போய் கேட்டால் இன்னும் ஒரு 20 minutes கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப பசிக்குது, டின்னராக ஒன்றா சாப்பிட்லான்னு கிட்டே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு வந்து பிரியாணி ஃபேவரெட். 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நான் வந்து இப்போ டயட்னால கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கனால இன்றைக்கி ஓகே சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம்லாம் இது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த டெய்லர் ஷாப் போனோம். அப்போயுமே பார்த்தா தச்சுட்டு தான் இருந்தாங்க. நான் வேறு சும்மாலாம் சொன்னேன், லைக் நான் தாம்பரம் வரைக்கும் போகணும், நீங்கள் என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்னு. ஆனாலும் அவங்க அப்போ தான் என் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு நாங்கள்
வெளில டி நகர் விட்டு வெளில வரப்போவே எங்களுக்கு டைம் 9:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. கேட்குறவங்க எல்லாம் 400, 500 கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நாங்கள் தரமணியில் இருக்கனால அவ்வளோ டிஸ்டன்ஸ் டி நகர்லேருந்துன்னு 500 கிட்ட கேட்டாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால நாங்கள் ஊபர், ரேப்பிடோ, ஓலா எல்லாமே ட்ரை பண்ணிருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு அக்செப்டே ஆகலை. அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனே எங்களுக்கு பஸ் தான் இருந்துச்சு. ஸோ பஸ்ஸும் ஃப்ரீயாக இருந்தாலும் பஸ்லேயே போயிடலான்னு பஸ் ஏறிட்டோம் 3 பேரும். ஐடியானால தான் நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போகிறோம். ஹலோ ஆண்டி, இன்னைக்கு மட்டும் கேட் மட்டும் 10:30 வரை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஆண்டி. ஓனர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. டைம் 10க்குலாம் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட் கீயும் யாருக்கும் கிடையாது. ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இருந்தா. சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து இறங்கி எங்கள் ஸ்டாப்பில் நாங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான். அப்புறம் எல்லோரும் செம்ம டயர்டு. அப்புறம் மேலே போய் எல்லோரும் அப்படியே படுத்து ஃப்ளாட் ஆகிட்டோம். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.